சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக உறவினர்கள் மற்றும் வியாபாரிகள் சிலர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். போலீசார் அஜித்குமாரை கடுமையாக தாக்கியதோடு தண்ணீர் கேட்டபோது காலணியால் அடித்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். யதார்த்தமா மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கேட்டு செருப்பு அடிச்சிருக்காங்க சார். நீங்க பாத்தீங்களா? ஆமா சார். பாத்தீங்களா? அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணும் இல்ல சார். அடிச்சது எல்லாமே அவங்க காவல்துறை தான் எல்லாரும். ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதுல ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். ஆமா, எல்லாரும் 4-5 வயசு அடிச்சாங்க சார். பீன்ற பையன் கூட்டிட்டு போனா அஜித்தை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனா. அதுக்கு பின்னாடி கோயில் ஸ்டாஃப் போனாங்க. அவங்க யாருன்றதை நான் பார்க்கல. இந்த கேமரால நீங்க பாருங்க. இந்த இருக்குல்ல கேமரா, இதுல பாருங்க. எல்லாமே அவனை கூட்டிட்டு வந்தது உள்ள என்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சிரும். நாங்க இங்க பார்த்தோம், எல்லாருமே பார்த்தோம். கூட்டிட்டு போகும்போது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே டோட்டலா பார்த்தோம். கடைக்காரங்க எல்லாருமே பார்த்தோம். சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு டெம்போ வண்டி வருது. நடந்துதான் கூட்டிட்டு போனாங்க. நடக்க வச்சுதான் ஒரு ஆளு கையை இப்படி பிடிச்சுதான் கூட்டிட்டு போனாங்க. தாங்கி தான் போனவன் உள்ள திரும்பி அவன் ஆள் வரையில ஆட்டோல டெம்போ போயிருச்சா. ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு வந்துதான் ஆட்டோல போட்டாங்க. ஆட்டோல தூக்கிட்டு வந்துதான் போட்டாங்க. அவன் நடந்து வரல, உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அடி சத்தம் 6 மணி இருக்கும். 4 மணிக்கு வண்டி வந்து நின்னது. 6 மணி இருக்கும். 6 மணி அவன் உள்ள இருந்து அவன் கொண்டு வந்து போடுறப்ப. ஆனா அந்த சவுண்ட நாங்க கேட்டுக்கிட்டே தான் கடைக்கார பூரா இருக்கும். வந்தாங்க கடைக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. போலீஸ் இப்படி எல்லாத்தையும் வெளியில தள்ளி ஐயோ அம்மா ஐயோ 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 ஐயோன்னு கத்துனேன். அடி அந்த தடி அடி சவுண்டு டமா டமா டமான்னு மாத்தி கேட்கதான் செஞ்சிச்சு. வந்தவங்களை ஃபுல்லா வெளியில போங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி கேட்ட அடைச்சிட்டாங்க. இங்கிட்டும் அடைச்சிட்டாங்க, அங்கேயும் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்க நேரடியா பார்த்த. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல் நிலையத்தில் இளைஞர் மரணமடைந்த விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினரான வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு என்பவர் அனுப்பிய கடிதத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் என்ற இளைஞரின் மரண விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும், சம்பவம் நடந்தவுடன் அமைச்சர் ஒருவர் அஜித்தின் குடும்பத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாகவும், அரசியல் கட்சியினர், ஊடகத்தினர் என யாரும் அஜித்தின் குடும்பத்தினரை நெருங்க அனுமதிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.